அவரு பயணமா புரட்ட விடுவாரு. செம்ம இரிட்டேட் ஆகும். இன்னொன்னு தூக்கத்துல எடுத்தனால நானும் தூக்கத்துல சொல்றேன். கொடைக்கானல் போய் ஏசி கேட்டாரு, ஏசி ஃபேன் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. இல்ல ஃபேன் கொஞ்சம் எனக்கு வேணும். இல்ல ஓகே, பட் ஃபேன் வந்து அந்த சவுண்ட் அது ஓகே, அது எனக்கும் அந்த அலர்ஜி. ஆனா வந்து ஏசி கேட்கலாம். கொடைக்கானல்ல கேக்குறதெல்லாம் சைக்கோ. கொடைக்கானல் அதே மாதிரி நாங்க 5 பேர் போவோம், ஒரு கார்ல போயிடுவோம். போயிட்டு 2 ரூம் எடுப்போம் சரியா. ஒரு ரூம்ல அவரு தூங்குவாரு, மீதி ரூம்ல 4 பேர். அது ஏன்னா அவர் கூப்பிடுவாரு, ஏன்டா இங்க வாங்கடா, வேணாம் நீ ஜாலியா இருப்பா. பண்டியோட நிலைமை கொரட்ட சவுண்டுக்காக மாதிரி தியாகின்னு சொல்லுவாங்கல்ல. சித்து அண்ணனை இவரு திட்டிட்டாரா அப்படின்னா என்ன சொல்லி திட்டுவாரு? ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு போட்டுறாதீங்க நீங்க பத்தி. ஆல் வேர்ட்ஸா? ஆல் பேட் வேர்ட்ஸ். இல்ல இல்ல நானா டேய் நீ உன்னுடைய ஃபேவரட் ஹீரோ தானே இவரு தானே? இவரு சித்து அண்ணனா? நான் அப்படி அதுவும் இருக்கு. ஒன் பர்టిక్యులர் வேர்ட் கிளட்டு. இவர் அவரையா? கிளட்டு பையன்னு நான் சொல்லிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி. தம்பி நான் ஏ போடல, யூ போட்டிருக்கேன். டேய் நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டுருக்கடா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோ பண்ணோம்டா அப்படின்னு சொல்லும் போது அதான் ஃபன் பண்றோம். ஓகே, கேமராமேன்ல அப்ப இருந்து 9 ஷோக்கு நான் ஒரே ஒரு கேமராமேன் தான், வேற வழியே கிடையாது. என்னை தாண்டி தான் போய் ஆகணும்னு நானும் பண்ணிட்டேன். 9 ஷோ ஒன்லி 1 கேமராமேன். இல்ல அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் இருந்தேன், இவன்ட்ட குடிச்சிட்டு ஓடிட்டேன். தலையில இருந்து கட்டி இங்க வச்சுட்டு ஓடியாச்சு, இவன் மட்டும் தான் இருந்தான். அதனால நிறைய நடக்கும். இப்ப மைக் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அதுவா ஃபால்ட் ஆகும். ஆனா திட்டு நம்மளுக்கு தான் விழுவோம். அப்போ ஒரு காண்டு வரும், சீக்கிரமா இடத்த டிபார்ட்மெண்ட்டை மாத்திர வேண்டியதான். வரல. ரெண்டாவது அவங்க நம்ம சொல்லுவோம், இத்தனைக்கும் அவங்களும் டைரக்டர் தான், அவங்களும் ஆங்கரா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவோம், நான் தப்பு பண்ணல, அது பேட்டரி திடீர்னு போயிடுச்சு, அது திடீர்னு எடுக்கல, அதுக்கு நான் பண்ண முடியாதுன்னா கேட்க மாட்டேன். அப்ப வயர் மைக் யார சொல்றீங்க? அதான் கரெக்ட். நல்ல கேள்வி. யார சொல்றீங்க? அவங்களும் ஆங்கர் தான், அவங்களும் டைரக்டர்னா 2 பேரும் சொல்லிருக்கேன். இப்ப யார சொல்லிருக்கேன்? இது யோசிக்கிறேன், யார சொன்னா நான் தப்பிக்க முடியும். நான் பயப்பட மாட்டேன். ஆமா, விக்கனுக்கும் நான் சொல்லிருக்கேன். விக்னேஷ்காந்த், இன்னொன்னு வந்து இப்ப பிடி சார் படம் எடுத்த அவரு சொல்லிருக்கேன். அது ஃபால்ட் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க அந்த அதெல்லாம் நீ தாண்டா பாத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியாது. நான் எனக்கு புரிஞ்சுக்கலையா இல்ல அவங்க புரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கே தெரியாது. சோ ஐ திங்க் வந்து ஒரு பிளாக் ஷீட் தான் ஒரு ட்ரெண்ட் செட்டே பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் பல விஷயத்துக்கு. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது கோர் டீமா இருந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி, எந்த அளவு மோசமா இருந்தது இல்லம்மா, இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு விஷயம். இருந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லனா இப்ப நீங்க டிவி சேனல் நெக்ஸ்ட் லெவல் ஒர்க் வைஸ் வி காட் அப்கிரேட், ஓகேவா. பட் ஃபினான்ஷியல் இஷ்யூன்றது வி ஹேட் எவ்ரி டைம், ஈவன் நவ். ஏன் அப்படின்னா என்னடா அப்கிரேடேஷன். சோ இங்கிலீஷ் அவங்க அப்கிரேட் வந்தனால நான் இங்கிலீஷ்லயே டிராவல் பண்றீங்க. சாரி என்ன சாரி மாப்ள. அதாவது அது ஒண்ணு இல்லம்மா, காசு இல்ல. இப்ப ஒரு ஆள் 2 ஆள்னா அந்த ஒரு சேனல் ஓகே தான். இப்ப எர்மசானி, விஜய், இப்ப இர்ஃபான் இவங்க எல்லாம் அவங்க இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான். இப்ப பெரிய டீமா இருக்கும் போது அது உங்களுக்கு இந்த பினான்சியல் பிரச்சனை வந்தே தான் தீரும். அதை சமாளிக்க. பட் இனிஷியல் டேஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, ஐயோ காசு இல்ல, ஐயோ இனிஷியல்ன்றாங்க. இப்ப வரைக்கும் இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைல தான் இருக்கும். இல்லங்க, அந்த வீட்டுக்கு கேட்பாங்க, அனுப்ப முடியாது. இப்பயும் இருக்கு. எப்படி செட்டில் டவுன் ஆறீங்க அதோட? ஏன்னா இப்போ நம்ம வயசாயிட்டே போகுது. நீ நல்லா இருக்கிறாங்க கிளம்பும் சிரிச்சுக்கிட்டே வயசாயிட்டே அடி இப்படி இருக்கு. நான் எங்க தண்ணிகள்ல போட வந்தேன். பட் மணி ஆல்சோ ஒரு நீடு தானே. அதுதான் பெரிய நீடு. அதை நோக்கிதான் எல்லாருமே ஓடுறோம்.